ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி 13/7/2025 முதல் 28/11/2025 வரை அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய வக்ரன் ஆரம்பமாகிறது. பாவக்கிரகம் வக்ரம் ஆகும்போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது. இது லாஜிக்கு, இது ஜோதிடத்துறையினுடைய விதி. கும்பம் 12 ராசிகளில் அந்த டிகிரி வாய்ஸ்ல குறைந்த அளவுக்கு உரியது. அது மட்டுமல்ல, கோபுர கலசத்துக்கு உரியது. அதாவது மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது. கும்பத்திற்கு மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது. அப்படிப்பட்ட கும்பராசி கடந்த காலங்கள்ல விரயச்சனி, கடந்த காலங்கள்ல ஜென்மச்சனி. அப்ப விரயச்சனி சுப விரயங்கள், கல்யாணம், வைபவங்கள், ஒரு வழிபாடு, ஒரு கோயில் கட்டுறது, இல்லை ஒரு வீடு கட்டுறது, இல்லைன்னா ஒரு சுப விரயங்கள் ஆக்கிக்கிறது, ஒரு வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஏதாவது ஒரு விரயம் சுப விரயமா ஆக்கிக்கிறது. அதை நீங்க ஆக்கியிருப்பீங்க. அப்ப ஆக்காதவங்களுக்கு என்ன வரணும்? அதுலயும் நீங்க தப்பிச்சு வந்துடுவீங்க. அதுலயும் உங்களுக்கு சரியான சம்பாத்தம் இல்லை. என்ன ஐயா, என்னையா நீங்க பாட்டுக்கு மைக் இருக்குது சொல்றத சொல்லிட்டே பாருங்கன்னு என்னையா அர்த்தம்? நாங்க படுற பாடு, நாங்க பட்ட பாடு, நாங்க படுற துன்பம், நாங்க படுறதெல்லாம் இந்த பிறவி வேணுமா? ஒரு மனம் தூக்கு கயிறு வேண்டாமா? அப்படிங்கிற அளவுக்கு நாங்க போயிட்டு இருக்கும்போது என்னையா நீங்க பாராயணம் பண்றீங்க? இருக்காங்க வெக்ஸ் ஆகி போய். நேத்தி கூட ஒருத்தர் சொல், அதுக்கு நாங்க வழிகாட்டுதல், எங்களை பொறுத்தவரை வழிகாட்டுதல் தான். அதுக்கு மேல நாங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? வழிகாட்டுதல் மட்டும் ஆசைப்பட்டு நீங்க தான் திறம்பட நடத்திக்கிறது. அப்ப கும்பராசி நேயர்களுக்கு கொடுத்து வச்ச ராசி. இந்த தசா புத்தியை பார்த்துக்குங்க, வயசை பார்த்துக்குங்க. 7.5 எல்லாம் முடிஞ்சு ஒரு வழி அப்ப பாத சனிக்கு வந்துட்டீங்க. 7.5 முடிஞ்சு இப்ப பாத சனிக்கு வந்துட்டீங்க. அப்ப பாத சனிக்கு வரும்போது பயனுள்ள ஓரளவுக்கு, அதாவது 138 நாள் சனி சம்பந்தப்பட்ட இடம் தான் உங்களுக்கு. அப்ப கும்பத்துக்கு சனி சம்பந்தப்பட்டதுன்னா அதிபதி அவர் தான், மேனேஜிங் டைரக்டர் அவர் தான், உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களை உருவாக்குவர் அவர் தான். அப்ப ராசிநாதன் அவர் தான், லக்னாதிபதி அவர் தான். அப்ப எல்லாமே இருக்கும்போது அப்ப என்ன பண்ண, எல்லாமே இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவர் என்ன நமக்கு வழி காட்டுறதாலோ அந்த வழியில நீங்க போயிருதான் முக்கியம். அந்த வழியில போறது ரொம்ப முக்கியம். எனவே கும்பராசி நேயர்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா 138 நாளைக்கு மிக அதிகமான தீமையை இருக்காது, அபிரதமான நன்மையா தான் இருக்குமே ஒழிய தீமை இருக்காது. போதுமா? அபிரதமான தீமை இருக்காதுங்க, நன்மை தான் இருக்கு. ஏன்னா எல்லா ஆக்களும் அளித்தலும் நானே அப்படிங்கிறாங்க. அது யாரு? ஒரு அதிபதிக்கு எல்லா பவரும் கொடுத்தா தான் அந்த மாதிரி செய்ய முடியும். நான் 1ஆம் கிளாஸ்க்கு வாத்தியாரு, 2ஆம் கிளாஸ்க்கு வாத்தியாரு, 5ஆம் கிளாஸ்க்கு வாத்தியாரு. அப்ப நான் தான் ஹெட் மாஸ்டர். 3rd ஸ்டாண்டர்ட் வாத்தியார் நான் தான். எல்லா வாத்தியாரும் நானா இருக்கும் போது அப்ப என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி தான். ஆக்கல், அழித்தல், காத்தல், அருளல், மறைத்தல் எல்லாமே அவர் தான். அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த வக்கரம் 138 நாள் நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்காது, அந்த வகையில கெடுக்காது. போதுமா? கொடுக்காது, அந்த வகையில கெடுக்காது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அதுல மாற்று கருத்து அல்ல. எனவே தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டியது விவசாயம், சிற்பி சம்மந்தப்பட்டது, சிலைகள் சம்மந்தப்பட்டது, அந்த சுதை சம்மந்தப்பட்டது, கோவில் சம்மந்தப்பட்டது, திருத்தீர் செய்யப்பட வேண்டியது. எத்தனை இடத்துல திருப்பணிகள் செய்யப்படுது, எல்லா இடங்களும் நிறைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட வேலைகளில் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக குண்டிலிட்ட விளக்கு போல் இருக்கும். குண்டிலிட்ட விளக்கு போல் குமரருக்கு விளக்கலாம், குவளையுத்தோர் வழிபடும் என்ற ஔவையாரின் வாக்கிற்கு இணங்க மென்மேலும் புலம்பாமல், எந்த விதமான சிதார்த்தமும் சிக்காமல் எல்லா வகையிலும் உச்சத்தை அடைவதற்கு கும்பராசி நேயர்களை கண்டிப்பாக அவர்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கின்றேன். போதுமா?